கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய், கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். இதா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. இல்ல புதுசா ஒருத்த வேலைக்கு வந்தான் அவங்கள. இல்ல இங்க வா. இங்க வால. போல ஏன் வைக்கப்படுற, போய் வாங்கிக்க போ. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல அண்ணாச்சி. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம், அதுல ஒருத்தனை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம்ல, தெரியாத செய்தி சொல்லிவிட்டேன். அது என் கடமை அண்ணாச்சி. ஒழுங்கா பேப்பர் எடுக்கு. எந்த ஊர்ல நீ? நம்ம ஊர் பக்கம் தான் அண்ணாச்சி. ஏலா முந்திரி கோட்டை உன்னை கேட்டனால நீ சொல்லல. திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலி பக்கமா? திருச்செந்தூரா உடங்குடியா? என்ன ஊர் சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறான்? இங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு தான் வேலை. எனக்கு திருச்செந்தூர் தான் சார். திருச்செந்தூரா? திருச்செந்தூர்ல எந்த இடம் தம்பி? வடக்கு வீதி. வடக்கு வீதியா? கொலகார சுடலை வீட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா? ஊர் பேரை கேட்டது எதுக்கு கண் கலங்குற? ஒண்ணுல. சரி இந்தா. நல்லா இருக்கு. வரேன் சார். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் எப்போ வந்தீங்க? வாங்க 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 வாங்க. இந்தாங்க 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 உங்களுக்கு. இந்தாங்க சாக்லேட்டு. இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு சாக்லேட்டு. இது யார் புதுசா இருக்கு? இந்த பொண்ணு பேரு ஆஷிகா. எங்க வீட்டு வாங்க வாங்க பக்கத்துல புதுசா வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நிறைய விளையாட்டு தெரியும். அப்படியா? என்ன விளையாட்டுலாம் தெரியும் உங்களுக்கு? இப்படி ஒண்ணே வைங்க. பிரிக்கூடாது. நான் சொல்றத இல்ல ஆமா சொல்லுங்க. சரி. ஒரு வேளை ஓபன் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ண கூடாது. சரி. சரியா? வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. டிவி இருக்கா? இருக்கு. வாஷிங் மெஷின் இருக்கா? இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. ஏன்னாச்சு பிச்சை எடுக்கிறீங்க? என்ன ஏமாத்திட்டியே? அண்ணாச்சி, இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு பசங்களே இல்லையா? ஒரு பையன் இருந்தாமா, அவனுக்கு 3 வயசா இருக்கும்போது நான் அவனை தொலைச்சிட்டேன். அவர் தேடவே இல்லையா? தேடி பார்த்தமா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எல்லா வழியிலையும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ராவுகாலம் முடிஞ்சிருச்சு, இப்ப சொல்லல. என்ன வாழைப்பழம் பேச ஆரம்பிச்சிட்டேன்? ஐயோ, உங்களை இல்லைங்க, நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன். பிள்ளைகிட்டயா? ஆமா, உங்க அப்பா கிட்ட சொல்லல. தினமும் லேட்டா வராதீங்கப்பா, இனிமேல் அது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, உங்ககிட்ட பேசணும் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லல. நிச்சயமா? ஐயோ,
என்னங்க என்னாச்சு? எதுக்கு படுத்துக்க, நீ படுத்துக்க நீ. ஐயோ அப்படியே குழந்தைக்கு வலிக்கும். நேத்து ராத்திரி கூட பார்த்தா ஒண்ணும் இல்ல, இப்ப திடீர்னு வீங்கி இருக்கு. எதுக்குங்க இப்படி வீங்கி இருக்கு காலு. சுடுதண்ணி வச்சு ஒத்தம் விட்டுமா? ஐயோ ஒண்ணு இல்லைங்க. நீங்க தெரிஞ்சாச்சு விட்டுமா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றல. என் பிள்ளைக்கு வலிக்குமே. சொல்லல, பயப்படுற மாதிரில ஒண்ணும் அப்படி இல்ல. சாயாத வயிறு நசுங்க. உனக்கு விழுந்துடா, நீ சும்மா இரு. இந்த லட்சுமி வா. ஐயா அம்மாவுக்கு கால் வீங்கி போயிருக்கு, மருத்துவச்சிட்டு போய் சொல்லு, சீக்கிரம் விட்டா போ. ஐயா இதுக்கெல்லாம் மருத்துவச்சி எதுக்குங்கய்யா? புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா இப்படித்தாங்கய்யா கால் வீங்கிக்கும். அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு மருத்துவச்சி அது இதுன்னு. சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு சொல்லு. சரி நான் சொல்றேன். சொல்லு என்ன ஒண்ணு சொல்லு. நான் சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. மூச்சு விட மாட்டேன். மீறி சிரிச்சா எனக்கு கோவம் வரும். சரியா? ம். பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இது மோசங்க. இதுக்கு போய் எனக்கு பின்ன சிரிக்கிறீங்க? என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க நீங்க. ஐயோ உங்களை சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க சொல்றேன். சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க, வாய் மூடுங்க, சிரிக்காதீங்க. What a hard Sunday days. வர வர இந்தியால எல்லாத்துலயும் கோகமா பண்றானுங்க திருட்டு பசங்க. ஏய் எஸ், யார்ல நீ? நான் வைத்தியரோட பேரை ரிட்டர்ன் ஃப்ரம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இப்படி தெருவில் பிளாஸ்டிக் பாட்டில் வீசினா அடிச்சு உள்ள வச்சு 1000 ரூபாய் அபராதம் போட்டுருவான்ல. கொலைக்க போற மன மதிக்கிறீங்க, பிறந்த மன ஏன்டா நாசமாக்குறீங்க? நான்சென்ஸ். நான் எதை நாசமாக்குனேன்? உலகத்துல உள்ள எல்லா பொருளும் மண்ணில் போட்டா மக்கி போயிடும்ல. ஆனா இந்த பிளாஸ்டிக் மட்டும் எந்த காலத்திலையும் மக்காம மண்ணை மலடாக்கிப்படும். வாட் அ பிலாசபி. மரியாதை எடுத்துக்கிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்க போ. பாட்டில் எடுக்கல நான் என்ன செய்வீங்க? அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சு போடுவேன். என்ன பாட்டில்? என் பல்லு என்ன கிரனேட்டா அடிச்சு விலக்கி வைக்கிறதுக்கு? ஏன் இந்த ஆள் இப்படி பிஹேவ் பண்ணுது? என்னோட மனைவிட்டு போற? சொந்த ஊருன்றாங்க, எதுவும் முனக கூட கூடான்றாங்க. ஒண்ணு இல்ல, ஐநா சபையில சொல்லி நோபல் பரிசு வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னேன். தம்பி, இவன் என் மகன். உங்க ஊர் பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதுவும் நீங்க சொல்ற பொண்ணை தான் கட்டிக்குவானா? அண்ணாச்சி, இந்த மண்ணை மாசுபடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வாழற இந்த ஊர்ல பொண்ணு எடுக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். நம்ம வெள்ளையன் சீமச்சாமி சுப்பையன் எல்லாரையும் கூட்டால. சரிங்க அண்ணாச்சி. செவந்தி வாமா. எல்லாம் கேட்டுட்டு இருந்தியல்ல. இந்த பையனுக்கு நம்ம ஊர்ல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்கும் சொல்லு. பையனுக்கு பொருத்தம்னு பார்த்தா நம்ம வள்ளியம்மா பேத்தி பார்வதி சரியா இருப்பா. பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நானும் அதான் நினைச்சேன். இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னானா? எல்லா விவரத்தையும் வைரவன் சொன்னாரு. இந்த ஊர்ல உங்க பேச்சுக்கு மறு பேச்சது. உங்க முடிவு தான் எங்க முடிவு. தம்பி, எங்களை பத்தி நீங்க எதுவுமே விசாரிக்கலையே. இது விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பேர் நல்ல காரியத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த காலத்துல பருவம் தப்பாம மழை பெஞ்சிச்சு. ஆனா இப்போ வருஷக்கணக்கா மழை தண்ணியை பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? காட்டுக்குள்ள இருந்த மரங்களையும் அழிச்சு விட்டாங்க, ஊருக்குள்ள இருந்த மரங்களையும் வெட்டி விட்டாங்க. மரம் நிறைஞ்சிருந்தா தானே காத்து அடிச்சு மழை பெய்யும். அப்படி மரங்களை வளர்க்கணும், பருவம் தப்பாம மழை பெய்யணும். நமக்கு இல்லாட்டாலும் நம்ம சந்ததிக்காவது பிரயோஜனம் பண்ணணும்னு நினைச்சு மரங்கள் வளர்த்துருக்கிறான் பார். இப்படிப்பட்ட ஒருத்தன் என் ஊருக்கு மாப்பிள்ளையா வர்றது எனக்கு பெருமையா?